வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றி கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கடகராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டலெக்சுவல் பீப்புள், ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பர்சன். சந்திரனை அடிப்படையாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு நல்ல மனிதர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள். அவங்கள உற்று நோக்குனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப இரக்க குணம் ஜாஸ்தி. யாராவது ரொம்ப எதிர்த்து நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், புத்திசாலித்தனத்தில் அடிக்கவும் காத்திருப்பாங்க. அதே அன்பாக அவங்கள ரொம்ப நேசிக்கிறவங்களா இருந்தால் தன்னுடைய நிலையை கூட மறந்து கீழே இறங்கி போய் உதவக்கூடியவர்களும் கடகராசி என்பர்களே. கடகராசி சந்திரன் அப்படிங்கிறது தாய் உள்ளம் அப்படிங்கிறது இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கும். தாய் உள்ளங்கிறது இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கும். தாயோடைய உணர்வுகளும் இயற்கையாக இருக்கும். ஒரு பிள்ளையை எப்படி கொடுத்தா தங்க மாதிரி பாதுகாக்கிறாங்களோ அது கடகராசிக்காரங்க. அவங்கள நம்பி அவங்கள ஒரு தங்க தட்டில் வச்சு தான் பார்ப்பாங்க. என்னங்க ரொம்ப ஓவராக சொல்கிறீங்க கடகராசிக்காரன்? உண்மை அதுதான். உங்களுடைய எவ்வளோ கோவம் இருந்தாலும் நீங்கள் அதை வெளிக்காமிச்சிக்க மாட்டீங்க. அப்படியே வெளிக்காமிச்சாலும் அது அவங்களோட நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறதுல ஆணித்தனமாக நம்புவீங்க. உங்களுக்கு இந்த சிரிச்சு பேசி ஏமாத்துற டைப்பு கிடையாது. ஒரு சில பேர் ஏமாத்துவாங்க. சில பேர் எப்படின்னா கொஞ்சம் பேசி ஏமாத்துவாங்க, இதை செய்கிறேன்னு சொல்லி ஏமாத்துவாங்க. அந்த மாதிரி ஏமாத்து குணம் கிடையாது. நேர்மையான ஒரு நல்ல மனிதர்கள், தன்னுடைய மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யக்கூடியவங்க. இந்த கடகராசிக்காரங்க இந்த அஷ்டம சனியில் படாத பாடு இந்த 2.5 வருஷம் பட்டு மார்ச் ஏப்ரலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படாத பாடுபட்டு அப்போ தான் கொஞ்சம் மீண்டு வந்திருப்பீங்க. அப்போ இந்த கடகராசிக்கு ஒரு ரிலீஃப் அப்படின்றது வேணும். அது இப்போ வரைக்குமே வர மாட்டேங்குது. ஏதோ உச்சகுருலாம் வரும், நீங்கள் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் எதையுமே காணாம நிறைய பேர் ஒரு புலம்பல் அப்படி இருக்குது. கடகராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட கிரக நிலைகள் அந்த ஒரு கிரக நிலையை வச்சு முடிவு பண்ண முடியாது. கூட இருக்கிற எல்லா கிரக நிலைகளும் ஆனது தான் ஒரு ஜாதகம். ஒரு ஜாதகத்தில் எத்தனை கிரக நிலைகள் இருக்கோ அந்த கிரக நிலைகளோட அமைப்பு, அது இருக்கிற இடம், பார்க்குற பார்வை, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பார்த்து எல்லா பேராமீட்டர்ஸில் பார்த்து தான் கடகராசிக்கு பலன் சொல்லணும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்கு இப்போ ஜூலை மாதத்துக்கு எப்படி இருக்க போகுது, ஜூலை மாதம் 2026 அவங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போகுது, என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா, ஜூலை 4க்கு மேல சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வராரு. ஜூலை 7க்கு மேல தன்னுடைய 12ஆம் இடத்துக்கு புதன் வராரு. சரிங்களா? ஜூலை 16க்கு அப்புறம் குருவும் சூரியன் தன்னுடைய ஜென்மத்துக்கு வராரு. சூரியனும் குருவும் ஜென்மத்துல இருக்கிறாங்க. புதன் வக்ரமாகிறாரு. சரி, சனி வக்ரமாக போறாரு. அப்ப என்னெல்லாம் நடக்கும்? 9ல இருக்கக்கூடிய சனி வராரு, 8ல இருக்கக்கூடிய ராகு, 2ல இருக்கக்கூடிய கேது. இந்த அமைப்பெல்லாம் என்ன பண்ணும்? இந்த 2ல சுக்கிரன் கேது வரணும் அப்படிங்கிறத சொல்ல போறேன். இந்த ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குரு உள்ள வந்துட்டாருன்னா, ஜென்ம குருவா வந்துட்டாருனாலே பிரச்சனை யாருக்குன்னா கடகராசிக்கு இருக்குமான்னு சில பேர் கேக்குறீங்க. சந்திரன் வீட்டுல குரு வராரு. அப்போ குரு சந்திர யோகமா செயல்படும், உச்சம் பெற்ற குருவா வேலை பார்ப்பாரு. சூரியனும் ஜென்மத்துக்கு வராரு. சில அரசாங்க விஷயத்துல மன அழுத்தங்களை கொடுக்கும். வேலை செய்யற இடத்துல மன அழுத்தத்தை மேல் அதிகாரிகள் பேர். ஏன்னா குரு உச்சம் அடையும் போது, குரு ராசியிலே உட்காரும் போது அந்த குரு தான் கொஞ்சம் சோதிப்பார். ஆனா அந்த சோதிச்சாலும் நன்மை சாதனையை தான் கொடுப்பார். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப மன அழுத்தத்தையும் மன இறுக்கத்தையும் கொடுத்து ஒரு நல்ல விஷயங்களை பெரிய விஷயமா உங்களுக்கு கிடைக்க போகுது. சூரியன் அப்படின்னா கவர்னன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுல எல்லாம் அழுத்தங்கள் இருக்கும். ஒண்ணும் இல்லைங்க, நான் கவர்மெண்ட்டுக்கே சம்மந்தம் இல்லைங்க, எனக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமின்மை அப்படிங்கிறது கொடுத்துரும். அப்ப அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்தெந்த இடத்துல கவனமா இருக்கணும்னு ஒரு
வேரியன்ட் இருக்கு இல்லையா, அந்த வேரியண்ட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும்னா அதுல நீங்க கவனமா இருக்க பார்க்கணும் மேக்சிமம். சரி, இப்ப வேற இடத்துல என்ன இடத்துல நம்மளுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ல இருக்கக்கூடிய சுக்கிரன் கேது உச்சம் அடையதா. சுக்கிரன் கேது வந்து பொதுவாகவே 2ஆம் இடத்துக்கு வரும்போது தன குடும்ப வாக்குக்கு வராரு. அப்ப கம்ஃபர்டபுளான லைஃப், லக்ஸூரியஸ், குடும்பத்துல நல்ல விசேஷங்கள் நடத்துறது, மேரேஜ் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது, காது குத்துவாவது வைக்கிறது, இந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்கு சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடந்தேரும். இந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது கேதும் கூட இருக்காரு அப்படிங்கும்போது சிறு சிறு மன உளைச்சல்கள், சிறு சிறு சங்கடங்கள், சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது மன அழுத்தத்தை கொடுத்தாலும், சுக்கிரன் கேது உங்களுக்கு நன்மையை கொடுத்தாலும் சில சில மன அழுத்தங்களும் சங்கடத்தையும் கொடுத்துரும். அது பெரிய அளவுல சோபிக்காது. அப்ப இது ஒரு பக்கம் இருக்கு. புதன் என்ன பண்ணார்? மறைவு புதன் நிறைந்த செல்வத்தை குவாரி கொடுப்பார். 12ல மறையும் போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட கோப்புகள்ல இப்போ உங்களுக்கு ஒரு சான்சஸ் கொடுப்பாங்க. லாட்ரி அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் அப்படிலாம் நம்பி போயிட்டீங்கன்னா தூக்கம் வராம ரொம்ப சிரமப்படுவீங்க. அப்ப 12ல இருக்கக்கூடிய செய்வாரு அப்படின்னா கான்ட்ராக்ட், எழுத்துத்துறையில இருக்கிறவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்க, அந்த கலையை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பேக் எண்ட் ஒர்க்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கும். அப்ப இந்த இடத்துல எல்லாம் ஜாகிரதையா இருக்கணும். ஸ்லீப்பிங் டோஸ் போட்டு தூங்குற நிலைமை அவங்க. அப்ப அந்த பேச்சு மூலியமாக சில வன்மங்களை தொடுத்துருவீங்க, பார்த்து கவனமா கையாளணும். அதுதான் விஷயம். அப்ப இந்த இடத்துல எல்லாம் நீங்க கவனமா இருக்கும். அடுத்தது 9ல சனி பாக்கிய சனியா வராரு. அஷ்டம சனில இருந்து பாக்கிய சனியா வர்றதே மிகப்பெரிய நன்மை. பாக்கியத்துல சனி வந்தா நல்லதுதான், பெருசா ஒன்னும் சோதனம் பண்ணாது. ஏன்னா 8ல இருக்கிற விஷயத்தையே அசால்ட்டா கடந்து வந்துட்டீங்க கடகராசிக்காரங்க. ஆனா இங்க 9 சனி பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. அதனால பாக்கிய சனி தான் அவர் ஒன்றும் பெருசா தவறுகளை பண்ண மாட்டார். சில சில பங்காளி வழியில பிரச்சனைகளை கொடுப்பார், சொத்து வகையில சில சில அழுத்தங்களை கொடுப்பார். ஆனா பெரிய அளவுல பிரச்சனைகள் இல்லை. ஆனா எங்களுக்கு எங்க பிரச்சனைனா 8ல இருக்க ராகு, 2ல இருக்கிற சுக்கிரன் கேது, இந்த காம்பினேஷன். 8ல இருக்க ராகு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம ராகுவா இருக்கிறதுனால எல்லாம் உங்களை போட்டு குடைவாங்க. எனக்கு பண்ணி கொடு, நீ ஏன் எனக்கு இதை பண்ணல, சம்மந்தமே இல்லாத ஒரு இப்ப அஷ்டமம்னாலே என்னன்னா, அஷ்டமத்து சனியா இருந்தாலும் சரி, அஷ்டம ராகுவா இருந்தாலும் சரி, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி யாரோ பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த பிரச்சனைக்கு போய் நீங்க மாட்டுவீங்க. அதுதான் விஷயம். அதுதான் வந்து உங்களுக்கு நடக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத மன உளைச்சல்கள், தேவையில்லாத பெண்ணுடைய தொடர்பு, இது மாதிரி சில விஷயங்கள்னால பெண்ணால வர ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்துரும். இந்த இது டிரான்சாக்ஷன் வழியில சில பேர் நான் ஃபாரெக்ஸ் பண்றேன், கமாடிட்டி ட்ரேடிங் பண்றேன், ஒன் டே ட்ரேடிங் பண்றேன், அப்படி இப்படின்னு போயிட்டு எதெல்லாம் மாட்டிடுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா மட்டும் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா மட்டும் பண்ணுங்க. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சு இந்த காலகட்டங்கள்ல போகாதீங்க, ரொம்ப இழப்புகளை சந்திப்பீங்க. அடுத்தது 2ல இருக்கக்கூடிய சுக்கிரன் கேது வந்து ஒரு பிரச்சனை தான். இது வந்து இந்த ராகு கேது தோஷம் மாதிரி இது ஒரு தோஷம். அப்ப நீங்க இந்த சுக்கிரன் கேது காம்பினேஷன் எவ்வளவு லக்ஸூரியஸா இருந்தா கூட சுக்கிரன் கேது 2ல இருக்கும் போது நல்ல பண வரவுகளை கொடுத்து கூடுதலா மன கஷ்டத்தையும் கொடுப்பார். அப்போ எங்க கவனமா இருக்கணும்னு பாத்துக்கோங்க. விநாயகரை வழிபடுறது, அங்காள பரமேஸ்வரி இல்லை அப்படின்னா உக்கர தெய்வங்களை வழிபடுறது போன்ற விசேஷங்கள்ல நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது இந்த அஷ்டம ராகுக்கும் நல்லது. இல்லை அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு போய் நீங்க சனிக்கிழமையில ராகு உளுந்த வடை தானங்கள் கொடுக்கலாம். இதுவும் ரொம்ப நன்மைகள் அளிக்கக்கூடியதாக கண்டிப்பா உண்டாகும். இந்த கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைம். எல்லா கிரக நிலைகளும் ஓரளவுக்கு ரொம்ப மிகையான ஒரு வீடு மனை, அதன் மூலியமாக ரியல் எஸ்டேட் துறையில உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த காலத்துல வீடு மனை அமையும். நிறைய பேருக்கு வீடு மனை வாங்குவீங்க, அதனால ப்ராஃபிட் அனுபவிக்க போறீங்க. ஏற்கனவே இருந்த அந்த லேண்ட் இவ்வளோ வேல்யூஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது பெரிய அளவுல வேல்யூஷன் இருக்கும். அன்னைக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா போட்டேன் மேடம், இன்னைக்கு பார்த்தா 20 கோடி ரூபாய்க்கு விற்கிது, பரவாயில்ல, அந்த மாதிரி ப்ராஃபிட் இப்போ வரும். ஸோ அது லேண்டு மூலியமாவோ இருதாரம், அதாவது திருமணமே ஆகாம இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய யோக பிராப்தமும் இப்போ அமையும். சில பேருக்கு குழந்தை பிறக்காம இருந்ததுன்னா குழந்தை பிறக்கக்கூடிய பிராப்தமும் இருக்கும்.
அதே மாதிரி பாக்கியத்திலயும் சனி இருக்காரு, அதையும் குரு பாக்குறாரு. அப்படிங்கும்போது ரொம்ப நல்ல பலன்கள், கோயில் கட்டுற விசேஷங்கள் எல்லாம் பண்ணுவீங்க கடகராசிக்காரங்க. அதனால டோன்ட் வரி, பி ஹாப்பிங்கிற மாதிரி வரியே பண்ணிக்க தேவையில்லை. ரொம்ப ஹாப்பியா இருங்க, வாழ்க்கை வாழ்வதற்கேங்கிற மாதிரி. கடகராசிக்காரங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு 8ல இருக்க ராகுக்கு மட்டும் கொஞ்சம் வழிபாடுகள் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு சாதகமாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி புதன் வக்ரமாகறாரு, சனியும் வக்ரமாகறாரு அந்த 9ஆம் இடத்துல. அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நிதானமும் செயல்பாடுகள்ல வேகம் கொஞ்சம் அதிகப்படுத்தாம நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத விஷயங்கள்ல அமைதியா கடந்து போறது ரொம்ப நல்லது. இந்த கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு ராகு காலங்கள்ல துர்கை வழிபாடு அப்படிங்கிறது வெற்றிகளை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு இன்றியமையாதது. இந்த அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று என் பெரு வணங்குகின்றேன். வாழ்க வளம். வணக்கம்.